அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். பூசணிக்காவை வச்சு இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு தெரிஞ்சுக்க எக்ஸைட்டடாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு பூசணிக்காய் எடுத்திருக்கேன். வெள்ளை பூசணிக்காய் தான் யூஸ் பண்ணணும். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் எல்லாத்தையும் நீட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. சீட்ஸையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய துண்டமாகவும் கட் பண்ணக்கூடாது, சின்ன துண்டமாகவும் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மீடியம் சைஸில் எப்படி நம்ம கூட்டுக்கெல்லாம் கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்தரைச்சி தான் இந்த ரெசிபியை வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வறுத்தரைக்க வேண்டிய சாமான்கள் எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமே இந்த மாதிரி வறுத்தரைச்சி போட்டு பண்ணுறது தான். அவ்வளோ மனமாக ருசியாக சூப்பராக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வறுத்தரைக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கடாயில் ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஹீட்டானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா அதாவது மல்லி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். கூடவே காரத்துக்கு 6 வரமிளகா. நீங்கள் எடுத்துக்கிற பூசணிக்காய் உங்கள் அளவை பொறுத்து பார்த்துட்டு நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மிளகா பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக ரோஸ்ட் ஆகணும். அதே மாதிரி அந்த தனியா, பருப்பு, மிளகு, வெந்தயம் எல்லாமே செவக்க ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு இப்போவும் பார்க்குறதுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுது எந்த அளவுக்கு நல்லா செவக்க ரோஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு. இப்போ இதில் முக்கியமே இந்த மாதிரி தேங்காய் போட்டு பண்ணுறது. நான் இன்றைக்கி 1 கப் வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இதில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காயும் பார்த்திங்கன்னா நல்லா செவக்கிற அளவுக்கு தேங்காயை நம்ம வறுபட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். வறுத்தரைச்சி பண்ணுறதே ரொம்ப நல்ல ருசியாக வரும். பாருங்கள், டைம் ஆக பருப்பு எந்த அளவுக்கு செவக்க வறுபட்டுருக்கு. அதே மாதிரி தேங்காயும் பாருங்கள் நல்லா ரெட் கலரில் சுருளை செவந்து வறுபட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம அதே கடாயை தான் எடுத்து வச்சுருக்கோம். வறுத்தரைச்சதெல்லாம் கொஞ்சம் கூலாகட்டும். பூசணிக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதே கடாயிலேயே. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காய் உள்ளே சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி விட வேண்டாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுருக்கேன். பூசணிக்காயிலே நிறைய நீர்த்தன்மை இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து மிதமான சூட்டிலே வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அரைவாசி வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இந்த பூசணிக்காய்க்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். மொத்த ரெசிபிக்கு நம்ம அப்புறமா லேட்டராக உப்பு போடுவோம். இப்போ பூசணிக்காய்க்கு மட்டும்தான் நான் வந்து உப்பு போட்டிருக்கேன். அது ஒரு சைடு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்தரைச்சது எல்லாமே கூலாக எடுத்து இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. அந்த தேங்காயோட அந்த காரம் வறுத்தரைச்சது அவ்வளோ ருசியாக இருக்குது இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா. இப்போ இங்கே பூசணிக்காவை பாருங்கள், ஒரு பூசணிக்காவை எடுத்து கையில் மசிச்சு பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்பவும் குழைய வேகக்கூடாது. கரெக்டான பதத்தில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த அந்த விழுது அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம் எல்லாத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாம் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் புளிக்கரைசல் சேர்த்துக்க போகிறோம். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த புளியோட பச்சை வாசனை போக கொதிக்கணும். அதே மாதிரி நம்ம பேஸ்ட்டும் போட்டிருக்கோம். 2 சேர்ந்து கொதி வரட்டும். அதுக்குள்ளே இங்கே நம்ம பருப்பை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு கரண்டியை வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கோம். 2 குழிக்கரண்டி அளவுக்கு துவரம் பருப்பை மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மேஷ் பண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா பைண்டாகி வந்துடும். இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாம் சேர்த்து கலந்து ஒரு கொதி வருது. இன்னுமே வந்து நம்ம இந்த ரெசிபிக்கு மொத்தமாக உப்பு போடலை, பூசணிக்காய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம தனியாக உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்ந்து கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் அதையும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். தாளித்து கொட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ரெசிபிக்கு. ஏன்னா இதுலேயும் வந்து நம்ம தேங்காவை தாளித்து கொட்ட போகிறோம். ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியன்ட் தாளித்து கொட்டுறதுல. இதுக்கு வந்து நான் இப்போது செக்கு தேங்காய் எண்ணெய் அதில் தான் நான் தாளித்து ஆட் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெயில் தாளித்து பண்ணால் நல்ல மணமாக இருக்கும். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு, தாராளமாக பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் வந்து சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட் நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
கடுகெல்லாம் செவக்க வெடித்து வந்ததுக்கப்புறம் இந்த டைமில் மறுபடியும் பாருங்கள் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தாளித்து கொட்டும் போதும் தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா செவக்க ரோஸ்ட் ஆகி வரணும். அதோடு நம்ம தாளித்து கொட்டும் போது இந்த தேங்காய் வாசனையோடு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்தோம். எந்த அளவுக்கு பாருங்கள் தேங்காய் நல்லா செவக்க வறுபட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம தாளித்ததை அப்படியே இந்த கூட்டில் நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட அருமையான தஞ்சாவூர் ஸ்பெஷல் பூசணிக்காய் போட்டு ரசவாங்கி ரெசிபி தயாராகியாச்சு. ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். நீங்கள் சுட சுட சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வெரைட்டி ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம். குழம்பு சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி டிஃபனுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இந்த அருமையான தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரெசிபியை மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள்.